இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஏருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை தனலக்ஷ்மி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 54. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 314,005. 26/5/2026 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 904,465. இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறோம், சரிங்களா? எல்லாம் வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பட் சப்போர்ட் வேணும்னு கேட்குறோம். அந்த சப்போர்ட்டை கொடுங்க, உங்களுக்கு நம்ம ரெகுலராக வீடியோ போட்டு கொடுப்போம், சரிங்களா? உங்களதும் அன்பான வேண்டுகோள் தான், எனக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க நம்ம வீடியோ எடுத்து போடணும். ஏற்கனவே பல டைம் நான் சொல்லிட்டேன், குறைஞ்சது 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நம்ம இதுக்காக செலவிட்டால் மட்டும்தான் நம்மளால் வீடியோ எடுத்து போட முடியும். சும்மா வெறுமனே வீடியோ எடுத்து போகிறதுனா எடுத்து போட்டுடலாங்க 1 மணி நேரத்தில். பட் அந்த ரிசல்ட் நம்மளால் காமிக்க முடியாது, சரிங்களா? நம்ம ரிசல்ட்டு காமிக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், அதாவது மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், ஒரு மாதத்துக்கு 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங்க. மீண்டும் சொல்கிறேங்க, ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதத்துக்கு நம்ம 9 வின்னிங் கொடுத்துட்டோம். எத்தனை வின்னிங் கொடுத்துருக்கோம்? 9 3D ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். அதில் 2 டைரக்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் டெய்லியுமேங்க, சரிங்களா? மீண்டும் சொல்கிறேங்க, டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா 2D வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? 2D வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு, கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம ஒரு ஓப்பன் போஸ்ட் ஒன்று போடுவோம். 2:50 to 3க்குள்ளே போடுவோங்க. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து போடுவோம். அதை மேட்ச் பண்ணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க முடியும். ஏன்னா அதிலேருந்து 5 ஜோடி நம்பர் எடுக்கணும். மீண்டும் சொல்கிறேங்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 ஜோடி நம்பர் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு கையில் 2D வின்னிங் இருக்குது. 3D நம்பரும் அதேமாதிரி ரிப்பீட்டட் நம்பர் யார் எடுக்கிறீங்களோ அவங்க கையில் 3D நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் மீண்டும் சொல்கிறேங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்ட் பார்த்துடலாங்க. ஏ போர்டில் 6 8 5 1, பி போர்டில் 2 4 1, சி போர்டில் 7 4 3 5 8ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டு சொல்லி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு போர்ட்லேயும் நம்ம ஒரு 2 நம்பர் சொல்கிறாங்க இப்போ இதுக்கு, சரிங்களா? 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? இது 2ல் கண்டிப்பாக ஒரு நம்பர் ஏ போர்டில் இருக்கணும். அப்படி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ பி போர்டை பற்றி பெருசாக ஐடியா இல்லைன்னா நம்ம எடுத்ததில் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் எதுவும் வரலைங்க. ஒரு 2ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்கு, அதை விட்டு 4 1 பேர் தான் போகுது. அதனால் பி போர்டு உங்களோட சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன். சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7ஆம் நம்பர், சரிங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது 7ஆம் நம்பர். ஸோ இது தவறும் பட்சத்தில் 3
இதுவும் தவறும் பட்சத்தில் தான் 8. சரிங்களா? எல்லாம் 3மே ஒரே நம்பர் தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 3மே ஒரே நம்பர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிக்கிறது அதுதான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 நாளில் ஒரு டபுள்ஸ் வர்றதுனால நம்ம ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கோம், 5 நம்பர். இந்த 5 நம்பரில் மிஷின் நம்பரை பார்த்துட்டு, சரிங்களா, மிஷின் நம்பரில் பார்த்துட்டு ஒரு நம்பர் வந்ததுன்னா அதை விட்டுட்டு மீதி இருக்க நம்பரை பயன்படுத்துங்க. இல்லைனா எம்சி கெஸ்ஸிங் கொடுக்கும்போது அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு 6ஆம் நம்பர் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இங்கேயும் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். 6 8 0 8 5 8. அதேமாதிரி 6 2 8 7 8 8. 4 4 6 1 9 9. 0 9 0 7 0 6 0 8 மேலே கொடுத்துருக்கோம். ஸோ 0 வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கவனத்தில் வச்சு எடுத்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுற அன்றைக்கெல்லாம் 3D வந்து மாசாவே தட்டி தூக்குவோம். அப்போ இதில் இருக்கிற 2 பேர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க. ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தான். சரிங்களா? ஒன்று ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறோம். அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கரெக்டான டைமுக்கு சீக்கிரமாகவும் நம்பர் கம்மியாகவும் வருங்க. சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காரணம் நம்ம சொல்லிட்டோம், ஒரு மாதத்துக்கு மினிமம் 3D வின்னிங் நம்ம இவ்வளோ கொடுக்குறோம். இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் இவ்வளோ வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம். 9 வின்னிங் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எம்சி கெஸ்ஸிங் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாதமும் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? மே மந்த் குரூப் அவ்வளோதாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 நாள், இன்னும் ஒரு 7-8 நாள், இன்னும் ஒரு வாரம் இருக்குங்க மே மந்த் குரூப்பு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் குரூப் தான் போகும். சரிங்களா? அதனால் எல்லோரும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க, முறையாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய போஸ்ட்டில், அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டோட போஸ்ட்டு ஆல்ரெடி போட்டோம். நேற்று நைட்டு 11 மணிக்கே போட்டுட்டோங்க. இதே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஓப்பன் போஸ்ட்டு போடுவோங்க. அதோட மேட்ச் பண்ணால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தா தான் கேட்டால் தாங்க முடியும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் கையில் 2D 3D நம்பர் இருக்குதுன்னு அர்த்தங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்டில் நான் அதிகப்படியான கணக்கில் போகிற நம்பர் ஆல்போர்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 8 தான் அதிகப்படியாக பார்த்தா, 8 7 தான் அதிகப்படியாக போகிறேன். சப்போர்ட்டுக்கு தான் ஒரு 4ஆம் நம்பர் போகிறேன். சரிங்களா? ஸோ 5 0 என்னென்னு தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க என்னன்றதை ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், தெளிவாக சொல்லியிருப்போம். இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த 4க்கு பதிலாக ஒருவேளை இந்த 4 மிஷின் நம்பரில் வந்துட்டால் ஒரு 1ஆம் நம்பருக்கு போங்க. சரிங்களா? மிஷின் நம்பரில் வந்துட்டா, மிஷின் நம்பர் வரப்புறம் அதனுடைய கரெக்ஷன் அதுக்கு தான் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பையும் எல்லோரும் முறையாக பயன்படுத்த சொல்கிறோம். என்ன மிஷின் நம்பரில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் தான் ரொம்ப அதிகப்படியான வெற்றியை நமக்கு பெற்று தந்திருக்கு. அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 105 628. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 058 ஒரு ஃபாலோவிங் நம்பர் இருக்கும். 628 816 2 1 1 572. சரிங்களா? 572 628 572 993. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 9 461. இதை தாங்க நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதை தான் 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த 1ஆம் நம்பரை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை மிஷின் நம்பரை பார்த்துட்டு எடுக்கக்கூடிய பேர் தான் 169 ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 0 85. இதை தான் மாற்றி நம்ம 0 கட் பண்ணிட்டு 518ன்னு போட்டுக்கிறோம். 518 ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான்.
ஒரு 2 ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா இருக்கக்கூடியது அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் இருக்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 பேர் சொல்லியிருந்தோம் மேலேயே. சரிங்களா? அது கொடுத்துருக்கோம். 440 464. சரிங்களா? கொஞ்சம் கவனத்தில் வச்சு எடுத்து பயன்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சரிங்களா? ஏற்கனவே 052 மேலே ஒரு த்ரெடியில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், இங்கேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. 052. சரிங்களா? கொஞ்சம் அதாவது நம்ம மிஷின் நம்பரு இதில் வந்தது இல்லாத நம்பரை பார்த்து எடுத்து பயன்படுத்தும் போது இந்த பேருக்கு போங்க. ஏன்னா இது ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா? மேலே சொல்லியிருப்பேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இது பேர் பார்த்தீங்கன்னா இது 3 நம்பருமே ஒரே நம்பர் தான். 099 699 097ங்க. ஸோ கண்டிப்பாக 99 பேர் அமைஞ்சதுன்னா இந்த மாதிரி தான் அமையும். சரிங்களா? அதுக்காகவே நம்ம இதை எடுத்து கொடுத்துருக்கோம். கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து கடைசி 2 ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 697. சரிங்களா? 697 187 710 610 2 நம்பருமே ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 680 647 இந்த 47 பேரில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பராக நான் போடுறேன், கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. 013 887 897ங்க. கொஞ்சம் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. கடைசியாகவும் எழுதியிருக்கோம், நல்லா அமைஞ்சிருக்கனால எழுதியிருக்கோம். ஏன்னா 97 பேர் இருக்குது, அது கூட தான் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி 87 இருக்குது, இது ஏபிபிசிஎஸ்சிலேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பொறுமையாக நீங்கள் கவனமாக எடுத்து பயன்படுத்தணுங்க. அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்கக்கூடியதில் 5 ஜோடி நம்பர் எடுத்துட்டிங்கனாவே ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 30 தூக்குங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.